إن الحمد لله الذي نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وما كان لنبي أن يغل ومن يغل يأتي بما غل يوم القيامة صدق الله المولانا العظيم وقال النبي صلى الله عليه وسلم إذا مات رجل انقطع عمله إلا ثلاث صدقة جارية وعلم ينتفع به وولد صالح يدعو له أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அளப்பெரும் பேரருள் நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களின் சத்திய வாழ்வை சற்றும் சருகாது வாழ்ந்து மாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் அல்லாஹ்வின் அருளை பெறக்கூடிய மாதமாக இருக்கக்கூடிய இந்த ஷஅபானினுடைய மாதத்தின் முதல் வாரத்தில் வந்து அமர்ந்திருக்கிற நாம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் பேரன்பும் பேரு கிருபையும் நின்று நடவட்டுமாக ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, இந்த சமூகத்தில் மிகவும் வயது குறைவாக கொடுக்கப்பட்டதனுடைய காரணத்தினால் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தஆலா ரஹ்மத்தாக பல மாதங்களை தந்திருக்கிறான் என்கின்ற செய்தி நாம் அறிந்திருப்போம். அதிலும் பொதுவாக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய விழிப்புணர்வான மாதங்கள் என்று பார்த்தால் ரஜபை சிறப்பு படுத்துகிறோம். ரமலான் என்பது ஒரு பொருத்தமான அல்லாஹ்விற்கு பிடித்தமான நமக்கெல்லாம் அமல்களை அள்ளி தருகின்ற மாதமாக ரமலான் நமக்கு முன்னால் இருக்கிறது. இந்த இரண்டு மாதத்திற்கும் மத்தியில் இப்பொழுது நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த ஷஅபான் பற்றிய ஒரு சிறப்பும் மகோதரமும் மகத்துவத்தையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற பொழுது யஃபுலு அன்ஹு கஸீரும் மினன் நாஸ், மக்களில் அதிகமான பேருக்கு விழிப்புணர்வு இல்லாத, அது சம்பந்தமாக பெரும் ஒரு விழிப்பில்லாத ஒரு மாதமாக இந்த ஷஅபானுடைய மாதம் இருக்கிறது. நிரம்ப மனிதர்களிடத்தில் இது சார்ந்த விஷயங்களில் அதனுடைய மகத்துவம் தெரியாமல் இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அருமைக்குரிய பெருமக்களை, இந்த மாதத்தில் நாம் எதை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த தலைப்பிற்குள் போவதோடு ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். அதற்கு பின்னால் வக்ஃப் சார்ந்த இன்றைக்கான நிலைகளை நாம் கண்டறிவோம். சங்கைக்குரிய பெருமக்களே, ஒரு மனிதருக்கு அல்லாஹ் தஆலா அமல்களை செய்வதன் மூலியமாக அந்த அமல்களை அல்லாஹ் 4 படித்தரங்களாக வைத்திருக்கிறார். நாம் செய்கின்ற அமல்கள் அல்லாஹ்விடத்தில் சென்றடையக்கூடிய படித்தரங்கள் 4ஆக இருக்கிறது. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. நாம் செய்கின்ற அன்றாட அமல்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் செய்கின்ற தினசரி அமல்கள், ஒன்று தினமும் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகிறது. 2 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாதத்திற்கு ஒரு முறை அல்லாஹ்வின் பால் உயர்த்தப்படுகிறது. 3 வருடத்திற்கு ஒரு முறை அல்லாஹ்வின் பால் உயர்த்தப்படுகிறது. 4 ஆயுளுக்கு ஒரு முறை அவனுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகிறது. இந்த 4 படித்தரங்கள், 4 ஸ்டேஜ்களில் ஒரு மனிதனுடைய அமல்கள் அல்லாஹ்வின் பால் உயர்த்தப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தினமும் உயர்த்தப்படுகின்ற நேரம் சுபுஹுக்கு பின்னாலும் அஸ்ருக்கு பின்னாலும் அதனுடைய அமல்கள், ஒரு மனிதன் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விற்கு உயர்த்தப்படுகிறது. அதனாலதான் பெருமக்கள் சுபுஹுக்கு பின்னாலும் அஸ்ருக்கு பின்னாலும் அது உயர்த்தப்படுகின்ற நேரத்தில் திக்ரும் தஸ்பீகும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லா பள்ளிகளிலும் திக்ரும் தஸ்பீகும் வழமையாக்கி வைத்திருக்கிறார்கள். வாரத்திற்கு அல்லாஹ் தஆலா திங்களும் வியாழனும் அல்லாஹ்வின் பால் ஒரு அடியான் செய்கின்ற அமல் உயர்த்தப்படுகிறது என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், நஃபிலான நல்ல வணக்கங்களை புரியக்கூடிய ஒரு முஃமின் திங்களும் வியாழனும் நோன்பு நோற்றுக் கொள்ளட்டும். ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், வாரத்தில் 2 நாட்கள், இந்த 2 நாட்கள் அல்லாஹ்வின் பால் ஒரு அடியானுடைய அமல் உயர்த்தப்படுகிறது.
இந்த திங்களும் வியாழனும் உயர்த்தப்படுகின்ற நேரத்தில் அடியார்கள் நஃபிலான நோன்புகள் இருந்தால் நோன்பு வைத்த நிலைமையில் அந்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகின்ற பொழுது அல்லாஹ் அந்த அமலை பொருந்திக் கொள்கிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். மூன்றாவது, வருடத்திற்கு ஒரு முறை, அந்த வருடத்திற்கு ஒரு முறை இந்த ஷஅபானுடைய மாதத்தில் ஒரு வருடத்திற்கான மொத்த அமலும் அல்லாஹ் உயர்த்துகிறான். அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை செயல்படுத்த வேண்டும். அடுத்த வருடம் இவனுக்கு ஜீவிதம் வாழ்க்கை இருக்கிறதா என்பதை நிர்ணயிக்கப்படுவதும் இந்த ஷஅபானுடைய மாதம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய 11 மாதங்கள், ரமலான், ஷவ்வால் என்பதாக 11 மாதங்கள், ரஜப் வரைக்கும் இருக்கிற 11 மாதங்களில் நாம் செய்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த ஷஅபானை நாம் கவனமோடு கையாள வேண்டும். அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தோடு அல்லாஹ் இந்த வரக்கூடிய வருடத்தில் இந்த ஒரு வருட அமல்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கடந்த ரமலான் முதல் இந்த ரஜப் வரைக்கும் உள்ள அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகிறது. அது பொருத்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் மிகவும் கவனமாக கையாள வேண்டும். அதனால்தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுக்கு பின்னால் ஒரு மாதத்தில் அதிகமாக நோன்பு நோற்று அந்த மாதத்தை நான் கண்டதாக இருந்தால் இந்த ஷஅபானை நான் பார்த்திருக்கிறேன் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. பெருமானாரே போய் கேட்டாங்க, யார் சொல்றதா, மற்ற எல்லா மாதத்தையும் விட ஷஅபானில் இவ்வளவு முக்கியத்துவம் ஏன் நீங்கள் கொடுக்க வேண்டும்? கடைசி ஒரு வாரத்தை விட்டு மற்ற எல்லா நாளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வச்சிருக்கிறார். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மாதத்தில் தான் அல்லாஹ் ஒருவனுக்கான ரிஸ்கை நிர்ணயிக்கிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதருக்கான ஒரு வருடத்திற்கான ரிஸ்க்கும் பாவ மன்னிப்பும் அதற்கு பின்னால் இருக்கிற அமல்களின் பொருத்தமும் இந்த ஒரு மாதத்தில் அல்லாஹ் கொடுக்கிறான் என்கின்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனாலதான் சஹாபி பெண்மணிகளுடைய வாழ்க்கையில் இந்த ஷஅபான் மாதத்தில் அவர்களுடைய வரலாறு நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும். அவர்களுடைய உதிரப்போக்கு, மாதவிடாய், அவர்களுடைய பிரசவத்திற்கு போன்ற நாட்களில் எல்லாம் விடப்பட்ட தொழுகைகளை, நோன்புகளை இந்த ஷஅபானில் அவர்கள் நிவர்த்தி செய்து விட்டு விடுவார்கள். காரணம், அல்லாஹ்வால் ஒரு வருட அமல்கள் உயர்த்தப்படுகின்ற பொழுது எந்த விதமான நிலுவைகளும் எந்த விதமான கடனும் இருக்கக்கூடாது என்பதற்காக. ஆண் சஹாபிகளுடைய வரலாறுகளில் பெரும்பான்மையான சஹாபிகள் இந்த மாதத்தை பற்றி சொல்லுகிற பொழுது ஒரு முஃமின் முடிந்த அளவிற்கு இந்த மாதத்தில் அமல்களை அதிகம் செய்யாவிட்டாலும் கூட அவன் வாங்கி இருக்கிற கடன் தொகையாவது இந்த மாதத்தில் அடைத்து விட வேண்டும் என்றால் இந்த மாதத்தில் அல்லாஹ்விடத்தில் அவனுக்கான அமல்கள் விசாரணைக்கு அது தள்ளப்படுகிறது என்கின்ற செய்தியை சஹாபாக்கள் பெருமக்கள் சொல்லித் தருகிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களை, அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த மாதத்தில் பொருத்தத்தை வைத்திருக்கிறார். இந்த மாதத்தில் நாம் முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இஸ்திக்ஃபார் என்பதாக அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இந்த மாதத்தில் அதிகமாக நீங்கள் பாவ மன்னிப்புகளை செய்து உங்களுடைய பாவங்களை களைய வேண்டும். காரணம், ரமலான் நமக்கு பரிசுத்தமாக கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அழுக்கான விஷயங்களை மனதில் இருந்து அப்புறப்படுத்தினால் மட்டும்தான் ரமலான் புனிதமாக நமக்கு இருக்கும். அதனாலதான் இந்த ஷஅபானில் அதிகம் இஸ்திக்ஃபார்களை செய்ய வேண்டும். ஒரு ஹதீஸில், முஸ்லிம் ஷரீஃபில் ஒரு ஹதீஸ் வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இன்னல்லாஹ யப்சுத்து யதஹு பில்லையா, இரவு நேரத்தில் அல்லாஹ் அவனுடைய தயாள தன்மையை விரித்து வைத்திருக்கிறான். பாவ மன்னிப்பை கேட்பார்களா? காலையிலிருந்து இரவு வரைக்கும் பாவம் செய்தார்களே, இரவில் எவனாவது கையை உயர்த்தி அல்லாஹ்விடத்தில் இடத்தில் பாவத்தை தேடிவிட மாட்டார்களா என்கின்ற அந்த தயாள தன்மையை, கொடையை, இஸ்திக்ஃபாரை, அல்லாஹ் பாவ மன்னிப்பை தருவதை விரித்து வைத்திருக்கிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, இன்னல்லாஹ யப்சுத்து யதஹு பின்னஹார், பகலிலிருந்து இரவு வரைக்கும் அல்லாஹ் அவனுடைய தயாள தன்மையை இந்த மாதத்தில் இறக்கி வைத்திருக்கிறான். என்ன இறக்கி வைத்திருக்கிறான்? அல்லாஹ் இந்த பகலில் செய்த பாவங்களுக்கு, இரவிலிருந்து பகல் வரைக்கும் செய்த பாவங்களுக்கு அவன் மன்னிப்பை தேடுவானா என்கின்ற தயாள தன்மையை அல்லாஹ் விரித்து வைத்திருக்கிறான் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் இஸ்திக்ஃபார் என்பது மிக அவசியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, நம்ம நினைக்கலாம் ரொம்ப அமல்கள் செய்கிறோம், நன்மைகள் பாவங்களை போக்கும், நன்மைகள் பாவங்களை இல்லாமலாக்கும், அது அல்லாஹ்வினுடைய வசனத்தினுடைய சான்று. இருந்தாலும் ஒரு மனிதன் இஸ்திக்ஃபார் தேட வேண்டுமா தேட வேண்டாமா என்கின்ற நிலைப்பாடை யோசிக்கிற பொழுது பெருமானார் சொன்னார்கள், நான் ஒரு நாளைக்கு 100 முறை இஸ்திக்ஃபார் செய்கிறேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுக்கும் எனக்கும் மத்தியில் ஒரு நேரம் இருக்கிறது, ஒரு நாளைக்கு குறைந்தது 100 முறையாவது அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை தேடுகிறேன் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவர்கள் வாழ்க்கையில் பாவத்தை கண்டறிந்திருப்பார்களா, செய்திருப்பார்களா என்பதை தாண்டி இந்த முஃமின்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அவர்கள் அப்படி செய்திருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானார்ட்ட கேட்டாங்க, 300 ஜாஹிலியாவான காலத்துல
அப்துல்லாஹ் இப்னு ஜுதுஆன் என்கின்ற குடை வள்ளல் ஒருத்தர் இருந்தார். அந்த குடை வள்ளல் அவருடைய ஜாஹிலியாவான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது அவருடைய குடைத்தன்மையை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விளக்கி பேசுறாங்க. அவருடைய வீட்டில் அவர் சமைக்கின்ற பண்ட பாத்திரம் வைத்திருப்பார் அல்லவா, உணவு சமைப்பதற்காக வைத்திருக்கிற பாத்திரத்தை ஏணி போட்டுதான் ஏறி பார்க்க முடியும், அவ்வளவு பெரியதாக இருக்கும். ஊருக்கே விளம்புகின்ற அளவிற்கு அவருடைய வல்லல் தன்மை வியாபித்து இருக்கும். ஆயிஷா அவர்கள் சொன்னாங்க, அவர் சொந்தங்களோடு சேர்ந்தும் வாழ்வார், அதிகம் கொடுக்கக்கூடிய தயான தன்மை உடையவர், சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர். அவருடைய காலம் ஜாஹிலியாவான காலத்தில் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த நபருக்கு, இந்த அப்துல்லாஹ் இப்னு ஜுதுஆனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவானா என்பதாக கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா, இல்லை என்றார்கள். இவ்வளவு தயான தன்மை உள்ள ஒரு நபருக்கு அல்லாஹ் தஆலா ஏன் சுவர்க்கத்தை தரவில்லை என்கின்ற செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் அவ்வளவு குடைதாளியாக இருந்தாலும், எவ்வளவோ விஷயங்களை அவர் வியாபித்து செய்திருந்தாலும், தயான தன்மை உள்ளவராக இருந்தாலும், அவர் அல்லாஹ்விடத்தில் ஒரு முறை கூட இஸ்திக்ஃபார் செய்யவில்லை. அந்த செய்யாத காரணத்தினால் அவருக்கு பாவமன்னிப்பு இருக்குமா என்பதில் சந்தேகம் இருக்கிறது என்கின்ற அந்த செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பொதுவாக இந்த மாதத்தில் அதிகம் இஸ்திக்ஃபார்களை நாம் செய்ய வேண்டும். ஒன்று நமக்கு என்கின்ற அடிப்படையில், இன்னொன்று பிறருக்கு என்று சொன்னால் நம் சொந்தங்கள் என்கின்ற உயிர் வாழுகின்ற மக்களுக்கு மட்டுமல்ல, நம்மை விட்டு கடந்து போன மரணித்த நம் குடும்பங்கள், நம் ரத்தங்கள், நம் சொந்தங்கள், நம்மளுடைய பெரியார்கள், நம்மளுடைய முன்னோர்கள், தாய் மக்கள், நம்மளுடைய பெற்றோர்கள் என்கின்ற உறவினர்கள் என்கின்ற நண்பர்கள் என்கின்ற எல்லா பட்டியலில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இஸ்திக்ஃபாரை செய்ய வேண்டும் என்பதாக இந்த மாதத்தில் சொல்லப்படுகிறது. ஏன் இவ்வளவு தூரம் பேச வேண்டும் என்று சொன்னால், சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், உலகத்தில் வாழுகின்ற மக்களுக்கு எப்படி தண்ணீரும் உணவும் எவ்வளவு தேவையாக இருக்குமோ அதற்காக அவன் எவ்வளவு போராடுகிறான், கொடுக்காமல் விட்டுவிட்டால் எவ்வளவு மனதில் வேதனைப்படுகின்றான், அதற்காக ஏங்கி தவிக்கிறான். இது போன்றுதான் கபரிலே அடக்கப்பட்டு உள்ளே இருக்கக்கூடிய மனிதர்கள், அவர்களுக்கு வரக்கூடிய துவாக்களும், அவர்களுக்கு வரக்கூடிய இஸ்திக்ஃபார்களும், அவருக்கு வரக்கூடிய தஸ்பீஹாத்துகளுக்கும் அவர்கள் இப்படித்தான் இயங்குவார்கள் என்பதாக சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளம்புகிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, ஒரு சஹாபி சுஃபியான் இப்னு உயைனா என்கின்ற ஒரு சஹாபி தன்னுடைய வரலாற்றில் நடந்த, வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை மேற்கோள் காட்டுகிறார்கள். எனது தந்தை சிறிது நாட்களுக்கு முன்னால் வஃபாத்தாகி போனார்கள். அந்த சஹாபி சொல்லுகிறார், அவர் வஃபாத்தான நாளிலிருந்து தினமும் அவர் கபருக்கு நான் செல்லுவேன். ஒவ்வொரு நாளும் அவர் கபருக்கு நான் செல்லுவேன். அந்த கபரில் பக்கத்தில் அமருவேன், துவாக்களை செய்து கொண்டே இருப்பேன், தஸ்பீஹ்களை செய்து கொண்டே இருப்பேன். இப்படி செய்து கொண்டே இருப்பது எனது பழக்கமாக இருந்தது. எனக்கு கொஞ்ச நேரம் அங்க போய் உட்கார்ந்துட்டு வரதான் என்னுடைய பழக்கமா இருந்துச்சுன்னு அந்த சுஃபியான் இப்னு உயைனாங்கிற சஹாபி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அப்படி அவர்கள் செல்லுகிற பொழுது கொஞ்சம் அவர்களை மிஞ்சி அவர்களுடைய தூக்கம் நிகழ்த்தி விடுகிறது. அந்த கபரின் மீது சாஞ்சு தூங்கிடுறாங்க. வைஹக்கியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த சஹாபி சொல்றாங்க, நான் கனவிலே கபருக்குள் நான் செல்லுவதை போன்று கனவு கண்டேன். அந்த கனவு எப்படிப்பட்ட கனவுன்னு சொன்னா, என் தந்தையை நான் பார்க்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நான் கபருக்குள் என் தந்தையை சந்திக்கிற அந்த வாய்ப்பு கிடைத்த பொழுது எதிர்பார்த்தவர்களாக என் தந்தை அப்படியே என்னை வரவேற்றார்கள். வரவேற்ற பொழுது நான் கேட்டேன், என்னுடைய வருகை உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் இந்த டைம்ல வருவேன் என்பதை எதிர்பார்த்து ஏன் இப்படி காத்திருக்கிறீங்கன்னு சொல்லி என்னுடைய அந்த கேள்வியை நான் கேட்ட பொழுது என் தந்தை சொன்னார், தினமும் ஒரு நேரம், அந்த நேரத்தில் நீ எனக்காக துவாக்களையும், எனக்காக தஸ்பீஹாத்துகளையும், எனக்காக இறைவனிடத்தில் சில அமல்களை செய்கிறார் அல்லவா? நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த ஹதீஸை மேற்கோள் காட்டுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வாழ்க்கையில ஒரு மனுஷன் வஃபாத்தாகி விட்டால் 3 விஷயங்கள் அவனோட இருக்கும். அது எல்லாமே போயிடும். பொருளாதாரம் போய்விடும், பெற்ற பிள்ளைகள் விலகி விடுவார்கள், உறவினர்கள் விலகி விடுவார்கள், எல்லாம் போய்விடும். 3 விஷயங்களை பெருமானார் மேற்கோள் காட்டினார்கள். ஒன்று சதக்கத்துன் ஜாரியா, அது வக்ஃப் சம்பந்தமா நான் பின்னாடி சொல்றேன். இரண்டாவது இல்முன் யன்தஃபிஉ பிஹி, பயனுள்ள கல்வியை கற்றுக்கொண்டால் அந்த கல்வி அவனுக்கு கபரில் பாதுகாப்பு தரும். மூன்றாவது சொன்னார்கள், வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, துஆ செய்யக்கூடிய, அமல் செய்யக்கூடிய சாலிஹான குழந்தைகளை பெற்றெடுத்த பிள்ளைகள் கையேந்தி செய்கின்ற துவாக்கள் பெற்றோருக்கு உள்ள வரும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் புகாரியிலே இருக்கிறது. சகைக்குரிய பெருமக்கள், இந்த சஹாபி சொல்றாங்க, அந்த தந்தை சொல்லுகிறார், நீ தினமும் இந்த நேரத்தில் வருகிற பொழுது உஸ்ஆத்துன், என் கபர் விசாலமாகிறது. நீ எனக்காக துஆ செய்கின்ற பொழுது அல்லாஹ்
அல்லாஹ்வின் கபரை ஃபுர்ஜத்தன் நெருங்கி இருக்கிற கபரை விரிக்கிறான், விசாலப்படுத்துகிறான். அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை, எனக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகளை அல்லாஹ் இலகுவாக்குகின்றான். நீ சென்று சிறிது நேரம் கழித்ததற்கு பின்னால் பழைய நிலைமைக்கு அது வந்தது. எனவேதான் நான் உணர்ந்து கொண்டேன், நீ வந்த பொழுது கொஞ்சம் என் கபர் விசாலமானது, எனவே எனக்காக நீ பாவ மன்னிப்பு செய்வதற்கு, எனக்காக துவா செய்வதற்கு நீ வந்து விட்டாய் என்பதை உணர்கிறேன் என்பதாக அந்த பெருமகன் சொன்ன அந்த செய்தியை சுஃபியான் இப்னு உயைனா சொன்னார்கள். அதற்கு பின்னாட்களில் நான் அதிகமாக என் தந்தைக்கு நான் வந்து துவா செய்து கொண்டிருந்தேன் என்பதாக சொல்லுகிறார். சகீஹுல் பெருமக்கள், அம்ர் இப்னு ஆஸிங்கிற சஹாபி தன் மகனுக்கு ஒரு வசியத்தை செய்தார்கள். மகனே, என்னை நீ அடக்கம் செய்ததற்கு பின்னால், நான் வஃபாத்தாகிவிட்டால் நீ அடக்கம் செய்வாய். அடக்கம் செய்ததற்கு பின்னால் ஒரு ஒட்டகத்தை அறுத்து பலியிட்டு அதை பங்கீடு செய்வதற்கு எவ்வளவு நேரம் தேவைப்படுமோ அவ்வளவு நேரம் எனக்காக நின்று பாவ மன்னிப்பை தேடி விட்டு வீட்டுக்கு போனாங்க. ஏன்னு சொல்லி அதற்கு விளக்கம் கேட்கிற பொழுது அந்த சஹாபி பெருமக்கள் சொல்லுகிறார்கள், அப்படின்னு ஆஸ் சொல்றாங்க, ஒரு மனிதருக்கு அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி இந்த நேரத்துக்குள்ள முடிச்சிடும். பொதுவா கபரஸ்தான்கள் அடங்கிற உடனே எல்லாரும் கிளம்பிடும். இது முறை அல்ல. உடன் இருக்கக்கூடிய, நெருக்கமாக இருக்கக்கூடிய ரத்தபந்த சொந்தங்கள் எல்லாம் அதன் உடன் இருக்க வேண்டும். ஒரு கபரிலே ஒரு ஜனாசாவை, ஒரு நல்லடியாரை நாம் அடக்கியதற்கு பின்னால் அவரோடு கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரணுங்கிறது ஒரு சுன்னத்தான விஷயம். அதற்குள்ளாக அவர்களுக்கான கேள்வி கணக்குகள் நடத்தப்படும் என்றார்கள். அம்ர் இப்னு ஆஸ் என்கிற சஹாபி, உஸ்மான் இப்னு அஃபான்கிற சஹாபி சொல்றாங்க, நமக்கு எல்லாம் தெரிந்த சஹாபியும் கூட, பெருமானாரோடு நாங்கள் தொழுது விட்டு மஸ்ஜித் நபவியிலிருந்து வெளியே வருகிற பொழுது கபரஸ்தானிலே ஒரு சஹாபி அடக்கம் செய்து விட்டு கொண்டிருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னாங்க, அதிகமா நீங்க தஸ்பீஹ் ஓதிக்கோங்க. அதிகமா தஸ்பீஹ் ஓதிக்கும். அவர் அடக்கம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார். அடக்கம் செய்ததற்கு பின்னால் ஃபஇன்னஹு அல்ஆன் யுஸ்அலு, இதற்கு பின்னால் அடக்கம் செய்த சில வினாடிகளில் ஒரு சில எட்டுகள் எடுத்து வைப்பதற்கு முன்னால் அவரிடத்தில் கேள்வி கணக்குகள் ஆரம்பமாகும். எனவே நீங்கள் தஸ்பீஹ்களை அதிகமாக செய்து அவருடைய கேள்வி கணக்குகளை இலகுவாக்க வேண்டும் என்று துஆ செய்து கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. நான் சொல்ல வருகிற செய்தி, வாழ்க்கையில் நமக்கு இஸ்திக்ஃபார் செய்கின்ற மாதத்தை விட இந்த மாதத்தில் பிறரை நம்மை விட்டு கடந்து நம்மை ஈண்டெடுத்த பெற்றோர்கள், உறவினர்கள், எத்தனையோ சொந்த பந்தங்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்காக கொஞ்சம் இறங்கி கேட்க வேண்டும் என்பதுதான் இதனுடையதான். சங்கீக்குரிய பெருமக்களை, இந்த மாதத்துல நாம் எல்லாம் அறிந்ததும் கூட நிஸ்ஃபு மின ஷஅபான், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, பெருமானார் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த நேரத்துல இந்த மாதத்தினுடைய 15ஆம் இரவு வந்த பொழுது பெருமானார் ஜன்னத்துல் பக்கீக்கு சென்றார்கள். அங்கு சென்று முஸ்லிம்கள் மையவாடியில் சென்று கண்ணீர் மழுக தேம்பி தேம்பி அழுதார்கள். அழுததை கண்டு நான் இந்த மதீனாவினுடைய பெருவழியில் நான் தேடி வந்தேன், மக்காவினுடைய பெருவழியில் தேடி வந்தேன். அப்படி வந்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து கேட்டேன், யா ரசூலல்லாஹ், இந்த நடுநிசி நேரத்தில் நீங்க ஏன் அழுகணும்? இவ்வளவு தேம்பி தேம்பி தாடியினுடைய அந்த ரோமங்கள் எல்லாம் நினைகிற அளவிற்கு நீங்கள் ஏன் உங்கள் அழுகை வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த நாளில் அல்லாஹ் கூட்டம் கூட்டமாக இந்த மாதத்தில் இந்த இரவில் அல்லாஹ் பாவ மன்னிப்பை தருகிறான். என் அடியார்கள், என்னுடைய உம்மத்துகளுக்கு நான் பாவ மன்னிப்பை தேடுகிறேன், என்னுடைய சஹாபிகளுக்கு நான் பாவ மன்னிப்பை கேட்டுக் கொண்டிருக்கிறேன். கொத்து கொத்தாக அவர்கள் சொர்க்கத்திற்குள் நுழைக்கப்படுகிறார்கள் என்கின்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், பனு குறைலாங்கிற அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டினுடைய ரோமம் அளவிற்கு பாவ மன்னிப்புகள் கொடுக்கப்படுகின்ற இரவாக இந்த நிஸ்ஃபு மின ஷஅபான் இருக்கிறது என்கின்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். சங்கைக்குரிய பெருமக்களை, இந்த மாதத்திற்கான சிறப்பான அம்சங்களாக இருக்கிறது. இந்த மாதத்தை மிக விழிப்புணர்வோடும் மிக கண்ணியத்தோடும் அந்த மாதத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பது ஒரு உண்மையான நமது சார்ந்திருக்கக்கூடிய உறவினர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளாக இருக்கிறது. சங்கைக்குரிய பெருமக்களை, அல்லாஹ் இந்த மாதத்தினுடைய சிறப்பை நிறைவேற்றி தருவானாக. அதே போன்று இன்றைக்கு சமூகத்தில் நிலவி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக எல்லா தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் மிகப்பெரிய பிரளயமாக பார்க்கப்படுகின்ற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கையாளுகின்ற ஒரு சூழல் இன்றைக்கு இருக்கக்கூடிய வக்ஃப் திருத்த சட்டம். இந்த வக்ஃப் திருத்த சட்டத்தை நான் கடந்த வாரமே உங்களுக்கு சொல்லி இருப்பேன். இன்னும் சுருக்கமா சொல்ல போனா, இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கிற 54 இஸ்லாமிய நாடுகளில் இல்லாத அளவிற்கு வக்ஃபினுடைய நிலங்கள் இந்தியாவில் இருக்கு. இஸ்லாமிய நாடுகள் சொல்லக்கூடிய 54 நாடுகளில் இல்லாத அளவிற்கு நில வளங்கள் தானமாக இந்தியாவில் நம் முன்னோர்கள் வழங்கிவிட்டு சென்றிருக்கிறார். இந்த நிலத்திற்கான போராட்டம் தான் இந்த போராட்டம். இன்னமும் சொல்ல போனால், நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் இதை நாம் முறைப்படுத்தலாம். வக்ஃபினுடைய நிலங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ராணுவத்திற்கு பின்னால், ரயில்வே துறைக்கு பின்னால்
9.4 லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பை கொண்டுள்ள இந்த இந்தியா மாகாணத்தில் மிகப்பெரிய இந்த இந்தியாவினுடைய மிகப்பெரிய இந்த ஸ்டேட், மிகப்பெரிய இந்த கண்ட்ரியில நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அத்தனை இடத்தையும் முறைப்படுத்தினால், ஒழுங்கு செய்தால், இன்றைக்கு எத்தனையோ பள்ளிகள்ல அதுக்கு நிதி வேணும், இதற்கு நிதி வேணும் என்பதாக நாம் நிறைய இடங்கள்ல பார்க்கிறோம். பள்ளிகள் கட்ட வேண்டும் என்பதற்காக நிதி உதவியை கேட்கிறார்கள், பள்ளிக்கு இடம் வாங்க வேண்டும் என்பதற்காக நிதி உதவியை கேட்கிறார்கள், எத்தனையோ குமர காரியங்களுக்கு நிதி உதவியை கேட்கிறார்கள். நமக்கு முன்னால் சென்ற நம் முன்னோர்கள் தானமாக கொடுத்த நோக்கம் என்ன தெரியுமா? இப்படி ஒரு விஷயம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் கொடுத்தாங்க. நாம் அந்த வக்ஃபினுடைய நிலங்களை முறைப்படுத்தி அதை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தால், ஒரு பராமத்தை நாம் செய்துவிட்டால், அதற்கான நிலங்களை பயன்பாடுகளுக்கு கொண்டு வந்து விட்டுவிட்டால், கண்டிப்பாக யாரும் நிதி திரட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. அவ்வளவு பெரிய செல்வாக்கு மிகுந்த சமூகமாக இந்த சமூகம் மாறிவிடும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய தூர கண்ணோட்டத்தில் தான் முன் சென்ற எத்தனையோ மக்கள் இந்த விஷயத்தை இப்படி கையாண்டார்கள். இன்றைக்கு ஒரு அழகான பள்ளியில் நாம் அமர்ந்திருக்கிறோம், தொழுகிறோம் என்று சொன்னால், யாரோ ஒரு முக்மீனுடைய உள்ளத்தில் இதை வக்ஃப் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தை கொடுத்ததனுடைய விளைவு இத்தனை பேர் நாம் இதற்கு அமல் செய்து கொண்டிருக்கிறோம். இது காலமும் தொட்டு கடந்த காலம் மட்டுமல்ல, இனி வரக்கூடிய எல்லா காலங்களிலும் இது தொடர்ச்சியாக ஜாலியாக நடைபெறும் என்று சொன்னால், அந்த தயால குணம் கொண்ட தானர்கள் அவர்கள் செய்த அந்த கொடைகளும் தர்மமும் தான் இந்த வக்ஃபாக பார்க்கப்படுகிறது. சங்கைக்குரிய ஒருவர்கள் இந்த வக்ஃப் நிலத்தை பாதுகாக்க வேண்டும். நாம் எப்பொழுது தவறளிக்க தொடங்கிவிட்டோமோ இந்த வக்ஃபினுடைய விஷயங்கள்ல நாம் சுருக்கமாக கசப்பான உண்மை என்னன்னு சொன்னால், வக்ஃபினுடைய நிலம் என்று சொன்னால் புறம்போக்கு நிலத்தை போன்றே ஒரு சிந்தனை எல்லாத்துலையும் இருக்கு. அல்லாஹ்வினுடைய இடம் என்று பேசப்பட்டாலும் கூட அந்த நிலம் சார்ந்த உரிமைகளை போராடி பெறுகிற விஷயத்தில் நாம் யாருக்குமே விழிப்புணர்வு இருப்பதாக தெரியவில்லை. நாம் சுருக்கமாக சொன்னால், இப்பொழுது நிகழ்கால வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் தெரியும், நிரம்ப வக்ஃபினுடைய சொத்துகள் கடைகளாக, நிறுவனங்களாக கட்டி வாடகைக்கு விடப்படுகிறது, அடிமாட்டு விலைக்கு வாடகைக்கு விடப்படுகிறது. நாம் சொந்த நலமாக இருந்தால் எவ்வளவு வாடகை நிர்ணயித்திருப்போம், அதற்காக எவ்வளவு நாம் அதற்காக வசூல் செய்திருப்போம் என்பதை எல்லாம் யோசித்து பார்த்தால் மிகவும் அடிமாட்டு விலைக்கு 99 வருடம் 100 வருடம் எல்லாம் அதற்கு நாம் தாரை வாக்கு கொடுக்கக்கூடிய பொறுப்புகள், இன்றைக்கு இருக்கக்கூடிய பொறுப்பை வகிக்கக்கூடியவர்களுடைய கவனமின்மைதான் இப்பொழுது வக்ஃப் நம்மை விட்டு போவதற்கான அடித்தளமாக மாறி போயிருக்கிறது. மிகவும் கவனமாக கையாளப்பட வேண்டும். வக்ஃப் என்று சொல்லி ஏன் நாம் அரபியிலே அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? எல்லாத்தையும் தமிழ்படுத்தப்படக்கூடிய நாம் வக்ஃபை மட்டும் ஏன் வக்ஃப்னே சொல்லி பழகிருக்குன்னு சொன்னா, வக்ஃப் என்று சொன்னால் அரபியில் நிப்பாட்டுவது என்கின்ற அர்த்தம். ஒரு நிலத்தை எவரும் உரிமை கொண்டாட முடியாது. அது மகனாக இருந்தாலும் சரி, உறவினராக இருந்தாலும் சரி, ரத்தங்களாக இருந்தாலும் சரி, யாருமே உரிமை கொண்டாட முடியாது. கியாமத் நாள் வரைக்கும் அதை விற்கவோ வாங்கவோ யாராலும் முடியாது. அது அந்த இடத்தில் ஒரு வக்ஃப் என்கின்ற வார்த்தையை சொல்லிவிட்டால் அந்த இடத்துல நின்று, அதற்கு பின்னால் அல்லாஹ்வுக்கும் அவருக்குமான தொடர்பு தானே தவிர அந்த நிலம் சார்ந்த விஷயங்களுக்கு யாருக்கும் உரிமை இல்லை என்பதுதான் அந்த அர்த்தத்தினுடைய பொருளாக இருக்கிறது. சங்கைக்குரிய பெருமக்கள், அந்த வக்ஃப் நிலத்திற்காகத்தான் இன்றைக்கு சமூகத்தில் விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது. பொதுவாக நபிமார்களையும் ரசூல்மார்களையும் பற்றி திருமறையில் அல்லாஹ் சொல்லுகிற பொழுது ரஹ்மத் என்பதாக சொல்லுவார். காரணம் ஏன் அவங்களுக்கு ரஹ்மத்னு சொன்னா, ஒரு சமூகத்துல பிரச்சனை ஏற்படுகிற பொழுது அவர்கள் உள்ள வந்திருப்பாங்க, நதீரும் முபீன் என்று சொல்லக்கூடிய அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து அவர்களை அந்த பாவத்திலிருந்து வெளியெடுத்திருப்பாங்க. இன்றைக்கு இந்த திருத்த சட்டங்களும் ஷரியத்தினுடைய ஒவ்வொரு ஹலால் ஹராம் விஷயங்களாக இருக்கட்டும், பர்தா விஷயமாக இருக்கட்டும், முத்தலாக் விஷயங்கள் தொடங்கி எல்லா விஷயங்களும், சிஏ என்ஆர்சி போன்ற என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நமக்கு வாழ்க்கையில் இணைஞ்சலாக வருகிறதோ அத்தனையும் அந்த வரிசையில் இன்று வந்திருக்கக்கூடிய வக்ஃப் திருத்த சட்டமும் கூட நம் செயல்பாடுகளில் ஏற்பட்ட பலகீனமும் பொறுப்பின்மையும் அதற்கான எந்த முயற்சியும் இல்லாததனுடைய விளைவுதான் அல்லாஹ் திருத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். இதிலும் நாம் விழிப்புணர்வை பெறவில்லை என்று சொன்னால், இதற்கு பின்னாலும் நாம் விழிந்து எழவில்லை என்று சொன்னால் இந்த விஷயமும் நம்மை விட்டு கடந்துவிடும். சமூகத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி இதற்கு பின்னால் ஏற்படும் என்பதுதான் யதார்த்த உண்மை. இனி வரக்கூடிய சந்ததிகளுக்கு சொல்லுவதற்கு கூட இடங்கள் இருக்குமா என்கின்ற அளவிற்கு இந்த வக்ஃபை நாம் தாரை வார்த்து விட்டோம் என்று சொன்னால் பல பள்ளிகள் மூடப்படும். நம்ம கையில இருக்கிறப்பயே எத்தனையோ பள்ளிகள் மூடப்பட்டு விட்டது, எத்தனையோ தர்காக்கள் இல்லாமல் ஆக்கிவிடப்பட்டது, எத்தனையோ மதர்சாக்கள் இடிக்கப்பட்டு விட்டது, எவ்வளவோ விஷயங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிற இதே அரசாங்கத்தினுடைய ஒரு சூழ்ச்சி தான். கையில் கொடுத்து விட்டால் எல்லாம் அவர்களுடைய நிலங்களாக புறம்போக்காக அது மாறி போய்விட்டால் எந்த பள்ளியும் இடிக்கப்படும், எந்த மதர்சாக்களும் தகர்க்கப்படும் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. சங்கைக்குரிய பெருமக்கள், பொதுவாக தானம் என்பது, வக்ஃப் என்பது ஒரு சமூகத்தினுடைய அரணாக பார்க்கப்படுகிறது, பலமாக பார்க்கப்படுகிறது.
இன்றைக்கும் நீங்கள் மஸ்ஜித் நபவிக்கு அருகில் ஒரு மிகப்பெரிய நட்சத்திர ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல் இருப்பதாக சமீபத்தில் சமூக வலைதளங்களில் பார்க்க முடிந்தது. அது மிகப்பெரிய நட்சத்திர ஹோட்டலுக்கு உரிமையாளர், அதை வக்ஃப் செய்தவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இன்றளவிலும் அவர் பெயர்ல தான் அது இருக்கு. அதுல வரக்கூடிய எல்லா வருமானமும் மஸ்ஜித் நபவியினுடைய கரண்ட் பில் கட்டுறதுக்கும் மஸ்ஜித் நபவியினுடைய செலவுகளுக்காக பயன்படுத்தப்படுகிறது என்பதாக வக்ஃபினுடைய அந்த வரிசையை அவர்கள் முறைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இது போன்றுதான் இன்று இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நாம் முறைப்படுத்தணும் என்று சொன்னால் எந்த இடத்திலும் பஞ்சம் இருக்காது, எந்த இஸ்லாமியரும் தலைகுனிய வேண்டிய சூழல் ஏற்படாது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, நிறைய பேர் ஹஜ்ஜுக்கு போயிருப்பீங்க. அரஃபாவிலே ஜுபைதா அம்மையாருடைய கால்வாய் போன்றும் ஜுபைதாவினுடைய கால்வாய் என்பதாக அதில் குறிக்கப்பட்டிருக்கும். இதனுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் ஹாரூன் ரஷீத் அவர்களுடைய மனைவியாக இருந்த ஜுபைதா அம்மையார் அவர்கள் ஹஜ்ஜிற்கு வருகிற நேரத்தில் அரஃபாவிலே மிகப்பெரிய தாகித்து போகின்ற அளவிற்கு சூடாக வெயில் தாங்க முடியாத வெப்பநிலை இருந்தது. அதை பார்த்து வருத்தப்பட்டவங்க அவங்க நாட்டுக்கு போன உடனே ஈராக்கில இருக்கக்கூடிய நதிகளை எல்லாம் ஒன்று திரட்டுகிறார்கள். ஒன்று திரட்டி தாயிஃப் வழியாக அரஃபா வழியாக அதை கொண்டு வந்து அங்க இருக்கக்கூடிய ஹாஜிகளுக்கு நீர் புகட்ட வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்ட கால்வாய், வக்ஃபாக செய்யப்பட்ட கால்வாய் தான் இன்ற அளவிலும் அது பயன்படுத்தப்படுகிறது என்பது நிதர்சனமான உண்மை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது போரிலே முடித்துவிட்டு வந்த பொழுது உஹது போரிலே கலந்து கொள்வதற்கு யூதரில் ஒருவர் அப்பொழுதுதான் இஸ்லாத்தை ஏற்றார். முஸ்லிம் என்கின்ற ஒரு சஹாபி அவர் இஸ்லாத்தை ஏற்கிறார். ஏற்ற மாத்திரத்தில் அவர் போருக்கு கலந்து கொள்ளுகிற பொழுது ஒரு வசியத்தை செய்கிறார் சஹாபிகளிடத்தில். எனக்கு மதீனாவிலே 7 தோட்டங்கள் இருக்கிறது. 7 பெரும் தோட்டங்கள், சின்ன சின்ன தோட்டங்கள்லாம் கிடையாது, பெரும் பெரும் வசந்தம் நிறைந்த தோட்டம். நான் ஷஹீதாகி விட்டால் 7 தோட்டமும் பெருமானார் கையில் நீங்க ஒப்படைச்சிருக்க, அவங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டு. உஹது போரில் அவர் நினைத்ததை போன்று ஷஹீதாகிறார். வெளியே வரப்படுகிறது, செய்தி சொல்லப்படுகிறது பெருமானாருக்கு, 7 தோட்டங்கள் உங்கள் கைவசம் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் என்று கொடுக்கப்பட்ட பொழுது பெருமானார் ஒட்டுமொத்த சஹாபிகளையும் திரட்டி சொன்னார்கள். எதற்கும் ஆசைப்படாத பெருமானார் சொன்னார்கள், இந்த 7 தோட்டமும் பொதுமக்களுடைய நலனுக்காக நான் வக்ஃப் செய்கிறேன் என்பதாக சொன்னார். சங்கைக்குரிய பெருமக்கள், இதைத்தான் இந்த சமூகம் செய்து கொண்டே இருந்தது. காலத்துக்கும் அழியாத வக்ஃபுகளை நாம் அழிக்க முற்பட்டு விட்டால், நாம் கவனக்குறைவால் அது முற்பட்டு நடந்து விட்டால் கண்டிப்பாக நாம் அத்தனை பேர்களும் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை மிகுந்த கவனத்தோடு நாம் கையாளுவதற்கு நாம் சிந்தனையை ஏற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அதற்கான எல்லா விதமான சூழ்ச்சிகளை முறியடித்து நம் வசம் நமக்கு ஏற்றார் போல் நமக்கான அந்த வக்ஃபினுடைய நிலங்களை அல்லாஹ் மீட்டெடுத்து தருவானாக. வாக்குறு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒரு அறிவிப்பு. முஸ்லிம் பரிமாண ஜமாத் சபை ஒன்றிய பிஜேபி அரசு முஸ்லிம்களின் வக்ஃப் சொத்துக்களை அபகரிக்கும் நோக்கத்துடன் வக்ஃப் திருத்த மசோதாவினை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற முழு முனைப்புடன் இறங்கியுள்ளது. இதனை எதிர்த்து கடும் கண்டனத்தை தெரிவிப்பதும் போராடுவதும் ஒவ்வொரு இஸ்லாமியனின் கடமையாக இருக்கிறது. மேலும் அனைத்து ஊர்களிலும் நமது ஊர்களில் உள்ள பள்ளிவாசல்களின் சொத்துக்களை பாதுகாக்க வேண்டியது மிக முக்கியமான கடமையாகிறது. எனவே இந்த வக்ஃப் திருத்த மசோதாவினை எதிர்த்து பாபநாச வட்டார ஜமாத், குடந்தை ஐக்கிய ஜமாத், கிஸ்வா, தஞ்சை மாவட்ட ஜமாத் உலமா சபை மற்றும் அனைத்து கட்சிகள் ஏற்பாட்டில் எதிர்வரும் 15/2/2025 சனிக்கிழமை அன்று மாலை 4 மணி அளவில் குடந்தை மீன் மார்க்கெட் அருகில் இன்ஷா அல்லாஹ் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. அந்த கண்டன பொதுக்கூட்டத்தில் தமிழகத்தின் சிறந்த நாவலர்கள், பேச்சாளர்கள் கண்டன உரையாற்ற இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசிற்கு அனுப்பி வைக்கவும் இருக்கிறது. எனவே இந்த எதிர்கொள்ள இருக்கும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஜமாத்தார்கள் அனைவரும் கலந்து தங்களுடைய பதிவுகளை தருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அத்தோடு இப்பொழுது அழைத்து செல்லப்படுகின்ற அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வாகன வசதி ஏற்பாடு செய்யப்படுகிறது. அனைவரும் கலந்து கொண்டு நம்முடைய எதிர்ப்பை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மேலும் அதற்கான நிதி வசூல் நமது ஊரில் உள்ள அனைத்து பணிகளிலும் தனித்தனி நபர்களிடத்திலிருந்து பெறுவதாக முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. 7/2/2025 வெள்ளிக்கிழமை இந்த ஜும்மாவும் இனி வர இருக்கக்கூடிய 14/2/2025 வெள்ளிக்கிழமை அடுத்த ஜும்மாவிலும் பொதுமக்களிடமிருந்து வசூல் செய்வதாக ஜமாத் முடிவு செய்திருக்கிறது. எனவே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு உதவி செய்யும் முகமாக, குறையளிக்கும் முகமாக இந்த நமது பள்ளியிலே ஜுமாவினுடைய பருவ தொழுகை முடிந்ததற்கு பின்னால் துவாவிற்கு முன்னால் வசூல் செய்யப்பட இருக்கிறது. அதற்கான நிதிகளை கொடுக்கக்கூடிய மனம் உள்ளவர்கள் இப்பொழுது கொடுங்கள். ஒருவேளை உங்களிடத்தில் அது கொண்டு வரப்படவில்லை என்று சொன்னால் அடுத்த வாரம் ஜுமாவிலே அதை நீங்கள் கொடுத்து நிவர்த்தி செய்யலாம். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் கூடிய வழங்குவானார்.
இன்னொரு அறிவிப்பு இன்ஷா அல்லாஹ் வருகின்ற 12/2/2025